இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இனிமே எந்த பிரச்சனை இல்லை, வெண்பா ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல நம்ம விஜய் மல்லி இருவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம மல்லிதன் ஒரு பக்கம் விஜய் கிட்ட சொல்றாங்க, பாருங்க விஜய் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் அதை கேட்டு என்னமே பேசாம ஒரு பக்கம் அப்படியே சைலண்டா ஒரு பக்கம் ஓரம் போயிடுறாரு. என்னடா இது, எதனா ஒன்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்னமே பேசாம சைலண்ட். எனக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருந்தா நான் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. என்ன அர்த்தம், எனக்கு இந்த குழந்தை இருக்கிறது சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்துடுது. விஜய் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, விஜய் கிட்ட பேசிருக்கலாம், ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி நொந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற இந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க. அவங்க வந்து மல்லியம்மா ஏமா அழுறீங்க, மல்லியம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்பா குட்டி கேட்க ஆரம்பிக்க. உடனே நம்ம வெண்பா கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. அந்த சமயத்துல நான் எனக்கு தம்பி பாப்பா யாரும் வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க என்ன பேசினது தான் நான் கேட்டேன், தம்பி பாப்பா எனக்கு வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆமான்னு சொல்லிட்டு சொன்னது உடனே டாடா டாடா டாடான்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே ஓடி வந்து விஜய் எதுவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கற. இந்த மாதிரி தம்பி பாப்பா வருதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க, என்ன நீங்க கண்டுக்காம போயின்னு இருக்கீங்க, ஒரு சந்தோஷம் ஒரு மறிச்சு ஒரு ஆனந்தம் எதுவுமே உங்க முகத்துல காணோம், ஏன் மல்லியம்மா வெறுக்கிறீங்களா, மல்லியம்மா யார் பேச்சை கேட்டு வெறுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி வயசுக்கு மேல பேச்சு பேச ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம விஜய் இதெல்லாம் கேட்ட, நீ பேசுறது எல்லாமே கரெக்ட் தான், ஏன் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி பேசக்கூடாது, தப்புதான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிப்பு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போலதான் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. உடனே நம்ம விஜயந்தன் ஒரு பக்கம் குழந்தை கிட்ட விட்டு இதெல்லாம் பேச வைக்கிறேன், உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா, உன்னோட காரியம் நடக்கணும், உன்னோட வேலை நடக்கணும்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விஜய் பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தோம். விஜய் மௌனத்தோட இருக்கணுமோ, ராஜேஸ்வரி திடீர்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்க வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்க. ராஜேஸ்வரி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்க வந்து நீ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உண்டாக்கி நிற்கிற மவளை, இதே மாதிரி போச்சு அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை செஞ்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லி ஒரு பக்கம் சொல்ல. உடனே பாக்கணுமே நம்ம ராஜேஸ்வரி நீ என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு பூம் பூமாட்ட தலையாட்டம்னு மட்டும் நினைக்காத சொல்லக்கிட்டு, உனக்கு இதுக்கு மேலதான் பிரச்சனையே ஆறாம ஒவ்வொரு பிரச்சனையா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு வச்சு சும்மா அடி 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 அடின்னு அடிக்க போறேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, உன் வாழ்க்கை எந்த எதையாக போகுதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி சொல்லிட்டு வாழ்வே மாயும் இந்த வாழ்வே மாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோகமா உனக்கா இருக்கா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. வேதனை மேல் வேதனை வேண்டுமாடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது தீபிகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் மல்லிக்கு போன் பண்ணாங்க. மல்லி இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கான தெரிஞ்சாலும் உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடையே ஒரு மோதல் இருந்துச்சு, அந்த மோதல் இப்போதான் ஸ்மூத்தா போயின்னு இருக்கு, திரும்ப அந்த மோதலுக்குள்ள என்னை இழுத்து விட்டுறாத, என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா பேசினிருக்காங்க. தீபிகா நீங்க பேசுறது கரெக்ட் தான், உங்களோட பொண்ணை உயிரை காப்பாத்துக்கு நீங்க எந்த எல்லைக்கும் போகலாம், அது தப்பு இல்லை. ஆனா அந்த மாதிரி மூலச்சாவை இயற்கை அடைஞ்சு யாரான ஒரு குழந்தை இருக்கும், அதனால நீங்க அவசரப்பட்டு தேவையில்லாம நீங்க முன்கூட்டி எதனா ஒண்ணு செஞ்சு தேவையில்லாத சிக்கலையும் பிரச்சனையும் உருவாக்காதீங்க. இது லாஸ்ட்ல நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல தள்ளி விட்டுருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு, என்னடா இது நாம எதனா ஒண்ணு நினைச்சா இப்படி ஒண்ணு நடக்குது, நமக்கு மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இது வந்து தப்பிக்க முடியாது, இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் சீனிவாசம் அப்படிதான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம தீபிகா கேட்டாங்களா, அவங்க கிட்ட நம்ம மல்லி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி குழந்தை எதனா கடத்தனாவோ, குழந்தை எதனா நீங்க எதனா மீட்டு இந்த மாதிரி காணும்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தாலும் நான் கண்டிப்பா உங்க பேரை சொல்லுவேன், நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் கிட்ட போயிட்டு புகார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் தீபிகா தான் ஒரு பக்கம் எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோபத்தோட கொந்தளிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம். இதெல்லாம் நான் எப்படி ஏத்துப்பேன், இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீங்க பண்ண தப்பு நீங்க பண்ணுவீங்களா, உங்க தப்புக்கெல்லாம் நான் ஊரகாயா, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு சைலண்டா ஒரு பக்கம் போகணும் மட்டும் நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒரு பக்கம் ஆரம்பம் அது ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பின்னு போயிருக்கேன். இந்த சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து மல்லியை பார்த்து, மல்லியை நான் மன்னிச்சிரு, உங்ககிட்ட நான் பாசத்தையும் அன்பையும் அக்கறையும் அரவணைப்பையும் எல்லாத்தையும் காட்டிக்கணும், ஆனா நான் எதுவும் காட்டல, உன் மேல விருப்பப்பட்டு தான் ஒரு பக்கம்
அள்ளி 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 தூக்கி 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 எரிஞ்சேன். ஆனால் அது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் புரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ என்னடா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக தான் இருக்கு ஒரு பக்கம். என்னங்க பண்ணுறது, நடக்கிறது தான் நடக்கும். நாம் ஒன்று நினச்சா கடவுள் எப்படி ஒன்று நடத்துறாரு, அது போல தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் என்ன நல்லா பண்ண போகிறாங்க, எதை நல்லா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு அதே சிந்தனை ஒரு பக்கம் வந்து இந்த தீபிகா அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு தெரியுமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க மாமா, எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை கடத்தினதும் அந்த தீபிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ஷாக் ஆகிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய். என்னது தீபிகாவா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கிட்ட போய் பேசும்போது தீபிகா எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க விஜய், அப்போ ஏதோ ஒரு கோவம் ஏதோ ஒரு ஆத்திரம் அதில் செஞ்சுட்டேன், ஆனால் இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே ஒரு பக்கம் ரிவ்யூ பண்ண பார்க்குறாங்க நம்ம தீபிகா. ஆனால் அது எதுவுமே கேட்குற மனப்பான்மையில இப்போதைக்கு யாரும் இல்லை. எல்லாரோட மைண்ட் செட்டை இப்போதைக்கு ஒன்றே ஒன்று தான், இதை தப்பு செஞ்சது நீ தான், என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ நரகத்தில் இருக்குல்ல, அதுக்கு ஒரே ஒரு காரணம் அது நீ மட்டும்தான். உன்னை சும்மா விடணுமா விடக்கூடாதா அப்படின்றத நான் தான் யோசிக்கணும். இனிமேல் யோசிச்சு ஒன்று என்ன செய்ய போகிறேன், அதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுக்க போகிற அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுது, எது எது நடக்க போகுதுன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.